இந்த பூலோகத்தினுடைய புதுமையெல்லாம் சுற்றி பார்க்க வரும் பொழுது எங்களுக்கு பசிக்குதுக்கா. நாம இருப்பது பூலோகம் நந்தவனத்துல இருக்கிறோம். தேவலோகமா இருந்தா கூட அமிர்தம் சாப்பிடலாம். இங்க போய் பசிக்குதுன்னு சொன்னா நான் என்ன பவத்து ஏண்டியா மத்தால மாட்டோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது பார்த்தாயா சற்று தூரத்துக்கு அந்தாண்ட ஒரு பரணக சாலை தெரிகிறது. அங்க சென்று யாராவது இருந்தாங்களா வேணுங்கிற சாப்பாடு வாங்கி தருவாங்க. அங்க போனா சோறு போடுவாங்களா? போய் பாக்கலாண்டி. அங்க போனீங்கன்னா அடித்தான் போடுவாங்க. அந்த அக்காவே கறி கட்டி சட்டி முட்டி சாமான் எல்லாம் கழுவி விட்டு வந்து உட்காந்து இருக்கிறாங்க. சரி வாங்க போய் பாருங்க. அதே ஜாக்கிரவரா கேளுங்க. அந்த அம்மா மன்னன் தேவலோகம் போனாரு. இந்த தேவலோகம் போன மண்ணே நான் போய் வர வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போனாரு. போனவரு அவர் எப்படியும் வாங்கிட்டு தான் வருவாரு. 3 நேரம் ஆரத்தை பார்த்தா வாங்கிட்டு வரமாட்டா தெரியுது. வர வாங்கிட்டு வருவாரு. இந்த பாடி கூடத்துல என்ன வரல உட்கார்ந்து நேரம் கழிச்சு வந்தா வாங்கிட்டு தான் வருவாங்க. நேரம் கழிச்சு வந்தாவே வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆமா சரி சரி நாங்க அப்படிதான் சம்பளம் பிரிச்சுட்டு வந்துட்டோம். 1 மணி ஆயும் பாமால வச்சுக்காரன காணாம. அப்புறம் வாங்கிட்டு தான் வந்தாங்க காக்கா பழத்துல. அம்மா யாரு நீ? அப்பாக்கு என்ன வாரு? இந்த கானகத்துல இந்த பாடி கூடாரத்துல இருக்கும் போது என்ன தேடி வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? எங்களை யாருன்னு கேட்டீங்களே, தேவலோகத்துல வாழக்கூடிய நாங்க தான் தெய்வ கன்னிமார்கள். நீங்க தெய்வ கன்னியா? வணக்கம்மா வணக்கம். முகமோடனே
எம்மா. அப்படியா? நீங்க தேவலோகம் போய் அவங்கள இப்ப தேவர்கள் பார்க்கலாம்னு நினைச்சீங்க. ஆண்டவன் எப்படி கொண்டு வந்து தெய்வ கண்ணிகளே உங்க முன்னால் நிறுத்துறாருன்னா உங்களுக்கு நல்லதே ஏதாவது நடக்குமா? அப்படி ஆகட்டும். சரி சரி. இருந்தாலும் உங்க பரணங்கத்தாலை தேடி எதனால வந்தோம் தெரியுமா? என்ன காரணம்? நாங்க தேவலோகத்துல இருந்து நூலாடி மார்க்கமாக அடி இருடி சோரி சோரி நீங்க சொல்லிட்டு இருக்கறல. சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். பூலோகம் வந்து பூலோகத்து புதுமையை பார்ப்பது வழக்கம். அப்படி இன்றைய தினத்துல பூலோகத்து புதுமையெல்லாம் சுத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதிக பசியா இருக்குது. உங்களிடம் ஏதாவது சாதம் இருந்தா கொஞ்சம் போடுங்களேன். அவரை தைத்திரம் முடிச்சவளா இரு, அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். போடுவாங்களா? உங்களுக்கு சாதம் தானே வேணும். சாதம் நான் போடுறேம்மா. நீங்க அமருங்கள். இது எதுவுமே இல்லையா? ஒரு பருக்கு கூட உள்ள போக கூடாது. சாப்பிடணும்னு சொன்னா தான் சாப்பிடணும். சாப்பிடணும் தெரியுது. எத்துக்கிட்டு போயிடாத பாமனே கரும்பு முடிச்சு. ஆனா அப்படிலாம் நான் சக்குன்னு நான் சோத்த ஆளுக்கு போய் கழித்தின்னு நான் சாப்பிட மாட்டேன் தெரியுமா? நான் அப்படி சாப்பிட்டதுன்னா அந்த 2 நேரம் ஓடி இப்படி இருக்கிறாள். நான் கூட்டு படம் 3 வருஷத்துக்கு வாங்கந்தாண்டா. ஏய் சாப்பிடாதீ, அந்த அம்மா கிட்ட ஒண்ணு கேட்கணும். தண்ணி குடிப்பணும். உங்களுக்கு பசின்னு கேட்டீங்க, நான் தான் சாதம் போட்டுருக்கிறேன்ல, நீங்க சாப்பிடுங்க.
நாங்க யார் வீட்டுல வந்து சாதம் சாப்பிடறதா இருந்தாலும் அந்த வீட்டுல உள்ள குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தை கையில ஒரு பிடி சாதத்தை முன்ன குடுத்துட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். அதனால எல்லாம் சாப்பிடாத. ஏன்னா நீ நேரமா கூத்துக்கு போறது நீ தானே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எங்க போனாலும் கூத்து இடத்துக்கு போய் முன்ன போனது மார்கண்ட நாடகம் ஜோர்த்திமான தாயது. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும்பாங்க. அந்த குழந்தை கையில ஒருவா சாதம் கொடுத்துட்டு மறுவா சாதம் தான் நாங்க சாப்பிடுவோம். எவ்வளவுலயே சாப்பிடுவதா இருந்தாலும் கொடுக்காத நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால உங்க வீட்டு குழந்தைய கூப்பிடுங்க. குழந்தை கையில ஒருவா சாதம் கொடுத்துட்டு மறுவா சாதம் நாங்க சாப்பிடுவோம். தண்ணி குடிச்சுட்டாங்க. தண்ணீர் கூட குடிக்க கூடாது. தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நானு. ஆமா சொல்ற வரைக்கும். மலையிட்ட நாள் எனக்கு திருமணம் செய்து 60 ஆண்டு காலமாச்சு. 60ஆவது குறுக்கு 20 எனக்கோ 80 ஆண்டு காலமாச்சு. 80 ஆண்டு காலமாக அம்மா என்னோட வயித்துல ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையா இல்லையா அம்மா? பாவத்தை செய்ய பாத்தியடி செஞ்சதும் இல்லாம எங்களையும் சேர்த்து உன் பாவத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்சுட்டியே. புல்லல்லாத வீட்டுல சாதம் சாப்பிட்டா அது ஒரு புழுவுக்கு சமம். வரடி வீட்டுல சாதம் சாப்பிட்டா அது ஒரு வண்டுக்கு சமம். புல்லல்லாத வீட்டுல போய் சாதம் சாப்பிட்டா நாங்க அமர்ந்தோம்னு சொல்லி தெரிஞ்சா தேவலோகத்துல தேவேந்திர மன்னன் எங்களை தேவலோகத்துல சேர்த்துக்குவாரா? என்னடி பாத்துக்கிட்டு எங்களுக்கு சாதம் போடலாம்.
ஏடி வீணா போனவள, நீ என்ன பாவம் செஞ்சியோ என்ன தப்பு செஞ்சியோ தெரியலடி. அதாண்டி உன் வகத்துல பிள்ளைங்க இல்லாம போச்சு. ஏடி நீ வீணா போனவள, நீ நாதேடி முண்டா, ஏடி வரட்டு முண்டா, நீ எங்களுக்கு சோறு போடுதா சாப்பிடுவதா? நீங்க பசின்னு சொல்லி சாதம் கேட்டீங்க, நான் பசியான சாதம் போடுறதுக்கு என்னமா அடிக்கிறீங்க? நான் என்ன பாவத்தை செஞ்சேன் உங்களுக்கு? பாவமாடி, பெரிய பாவம் செஞ்ச பாயத்தியடி. பால்டி வீட்டுல போய் சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா எங்களை தேவலோகத்துல சேர்த்துப்பாங்களா? நீ பாவம் செஞ்சிருப்பி வீணா போனவள. இங்க பாரு, வானத்துல கரு ஒட்டினாலும் ஒட்டுமே தவிர உன் வவத்துல கரு ஒட்டாது. நாங்க தேவலோகம் போறோம். ஐயோ, இந்த சண்டாளா படும்பாவை தெய்வம் சொன்னீங்க, எனக்கு பசியா இருக்கு சாதம் போடுன்னு கேட்டாங்க. அவங்க பொம்பளைங்க மாதிரியா தெரிஞ்சாங்க பாக்கல. அவங்க பொம்பளைங்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லமா. அவங்களாம் ஒரிஜினல் தேவடியாளுங்க. அந்த மாதிரி ஏமாந்தாலும் நான் கிடையாது. என்னெல்லாம் இந்த மேல ஒரே அடி வச்சுட்டீங்களா, நேரா காகாவளி தாத்துல 7 பாக்க ஒரு வெள்ள பேப்பர் வாங்கிட்டு போய் 7 சீரகாப்பி சங்கனா எங்க செட்ல சாடரா திருடிட்டா அந்த பையன் வரத்தலன்னு நாங்க சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னே நின்னுட்டான்னு சொல்லிடுவோம். சாடரா திருடுறாளா நானு? ஐயோ சண்டாளி என்ன செய்த
என்னப்பா பிரச்சனை எடுத்துட்டு பேசாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கப்பா. இருக்கிற ஜனங்களை இந்த சண்டான படும்பாவை தெய்வம் சொன்னீங்க. எனக்கு சாதம்னு கேட்டாங்க. நான் சாதம்னு பசிக்கு சாதம் போட்டதுனால என்ன அடித்து ஒதுக்கியில சித்திரவதை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி பண்ணிட்டு போயிருந்தாலும் நம்மளுடைய மன்னன் தெய்வலோகம் போயிருக்கிறாரு. வரவாயிட்டு வந்து போயிருக்கிறாரு. அவரு இன்னும் என்ன கோலத்துல வராருன்னு தெரியல. அவர் வரவாயிட்டு வந்தால் பார்ப்போம். அப்படி வரலன்னா இதுக்கு மேல இந்த உயிரை வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? 20 80 ஆண்டு காலமா 80 வருஷத்துக்கு முன்னே நம்மள குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு மேல நம்ம மானதே பெருசுடி. இருக்கிறத விட இருக்கிறதே பெருசாயா? இதுவே பெருசு. அப்படி இருந்தாலும் பிரச்சனை எனக்கு அந்த அம்மா நிலைமை நீங்க 2 பேர்த்து நிலைமை எனக்கு வந்துருமோங்கிற வேதனையா இருக்குது. ஒரு காலடி அப்படி இப்படி வண்டியில் அடிப்படிச்சுன்னா கூட உனக்கு திங்கிறது பிள்ளைங்க இல்லையடா சண்டை. காலேஜ் போகுது காலைல இந்த வழியா தானே போவேன். அப்படி வேணுதல வழியா மெயின் ரோட்ல போய் ஏதோ லாரி கீழே அடிச்சிச்சுன்னா அந்த பணத்தை வாங்கி திங்கிறது கூட ஆள் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. எல்லாருமே சொல்லியே கொடுத்துருவீங்களா? அப்படி இருந்தாலும் ஆணனுக்கு புத்தி சொன்னா அறிவு உண்டு நினைவு உண்டு. போய் போய் ஈனனுக்கு புத்தி சொல்லிக்கிற மாதிரி நாம இல்ல நடமில்லாத தோத்து போயிருக்கோம். வாமா போலாம். தாத்தா மட்டும் எந்த முடிவு வந்தாலும் நம்ம எடுக்கிறோம். என்னுடைய மன்னன் வரட்டும். நம்பி அப்படி ஏறி சும்மா தான் இருக்குது. அடிபட்டு அவமானம் அடைந்து வாழ்வதா சாவதா என்று தெரியாமல் திகழ்ந்து நிற்கிறது மருந்தாவுடைய மனவளையை மாற்ற முக்கண்மணிதா பரமேஸ்வருடைய மனைவியாய் மையல் இதோ மனைவியாக வருகிறாங்க.